இன்னைக்கு நானும் ஜெயிச்சிட்டேன், அவனும் வேற லெவலுக்கு போயிட்டான். நம்முடைய சர்வதேச உரிமை கழகம் மற்றும் விஸ்டம் லா சேம்பர் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜனவரி 23, 24, 25 தேதியில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்காடுல ட்ரைனிங் ஒர்க் ஷாப் பயிற்சி பட்டறை நம்முடைய இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் மூலமா நடக்க இருக்கு. சினிமா துறையில் இருக்கிற நம்முடைய தாமு அவர்கள், நம்முடைய மதுரை முத்து அவர்கள், மிஸ்டர் KKS கிருஷ்ணராஜ் சீனியர் அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஐயா அவர்கள், மிஸ்டர் ஜப குருநாதன் சீனியர் ஆடிட்டர் ஐயா அவர்கள், மிஸ்டர் SN உதயகுமார் டைரக்டர் ஆஃப் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஆபீசர் ஐயா அவர்கள், இன்னும் பல பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க, நேரில் வராங்க. இளைஞர்கள் ஒரு நற்பணி, சமுதாய தொண்டு, சமுதாய சேவை என்ன பண்ணணும், வளர்க்கணும். ஏழை எளியவர்களுக்கு எப்படி உதவி செய்யறது, அவங்க கிட்ட எப்படி ரீச் பண்றது, எந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தேவைகள், அந்த தேவைகளை எப்படி நம்ம சந்திக்கிறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ரோட்டோரத்துல அந்த கையேந்திர ஒரு நபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 10 ரூபாய், அந்த 10 ரூபாவை வாங்குற அவரோட பேர் சமுதாயத்துல. அதே நேரத்துல நம்ம இளைஞர்கள் ஒரு வெயிட் மிஷின், ஒரு எடை போடுற மிஷினை அவருக்கு பிரசன்டேஷன் கொடுத்து, ஐயா இதுல உங்ககிட்ட 10 ரூபாய் போட வரவங்களை என்ன பண்ண சொல்லுங்க, நின்று அவங்களோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த 10 ரூபாய் என்ன ஆகுது, அதுக்கு பேர் வருமானம், சம்பளம். அப்போ அந்த 10 ரூபாய் கையேந்திரவர் என்ன ஆயிடுறாரு, ஒரு தொழிலதிபர், ஒரு பிசினஸ் மேனா அந்த இடத்துல மாற்றப்படுகிறார். இந்த மாதிரி இன்னும் பலவிதமான காரியங்கள் நம்மளுடைய இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுற இடம்தான் அந்த நோக்கம்தான் சர்வதேச உரிமை கழகம் விஸ்டம் லா சேம்பர் நடத்துற பயிற்சி பட்டறை. குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்களாகிய நண்பர்கள் உங்க ஒவ்வொருத்தரோட அன்பும் அரவணைப்பும் இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷனுக்கு என்றுமே தேவை. மக்களுக்காக சேவை செய்வதே இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் சர்வதேச உரிமை கழகத்தோட நோக்கம். மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.